சொல்லுங்க தலைவரே. அண்ணா அண்ணா இந்த பக்கத்துல தான் இருக்கு. இதை கொடுக்குறேன். அண்ணா தலைவர் வந்துட்டு பேசணும். தலைவர் சொல்லுங்க தலைவரே. இது உலக நடிப்புடா சாமி. சரிங்க தலைவரே, சரிங்க தலைவரே, ஆகட்டும் தலைவரே. சரி போடு, நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. என்னன்னு சொன்னாரு தலைவர்? தலைவர் வந்து நம்மளுக்கு 50 லட்சம் பணம் போட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரா? அப்படியாண்ணா? ஆமாண்டா. இனிமே குரூப் பரிச்சு நம்மளுக்கு தான். என்ன பண்றோம்னா அந்த 50 லட்சத்தையும் எல்லாம் கருப்பு பணமா இது எல்லாத்தையும் நம்ம வந்து வெள்ளையா மாத்த போறோம். என்ன மாத்துறது? அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு வீட்டா போயிட்டு லோனு தரேன்னு சொல்லிட்டு நம்ம பணத்தெல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் நம்ம கருப்பு பூரா ஒயிட்டா மாத்திரலாம். பேயில போமா. அதுக்கு ஆளு? அதுக்குதான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எல்லாரும் வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்கள பிடிச்சி வேலைக்கு கொடுத்துரும். வேற என்ன ஆளு இருக்காங்க, வெட்டி பல தானே இருக்காங்க எல்லாரும். இங்க யாரையா சுபி ஸ்ரீதரு? நாங்கதாயா. இங்க சுபியாங்க அவன் பண்ணாட்டீங்கயா. 3 வருஷம் லோனு கட்டமா வச்சிருக்கீங்க. உங்களை தேடி நான் காடு வர முடியுமா? சூழ்நிலை இருக்கா இல்லையா? லோனு கட்டி கரெக்டா வாங்குறீங்களா? அது மாதிரி திரும்பி கட்ட தெரியாது. சோட்டீங்களா வேற நீங்க இருந்தா கட்டி இல்லை பொண்ணு ஆபீஸ் விட்டு பணத்தை கட்டி வச்சுட்டு போயா. என்னடா சொன்ன? என்னாச்சு என்னாச்சு? கைய வெட்டி விட்டாயா? நீ எதனால ஒண்ணு வெட்டனா? அவன் பணம் கட்டல பொண்ணு ஆபீஸ்ல விட்டுட்டு வெட்டிட்டு போடாங்கயா. அதுக்கு வெட்டி விட்டாயா? குழுக்காரனாயா நீ? ஆமாயா. ஊர்ல இப்படிதான் பல பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆய வச்சுட்டு ஒழுங்கா இருக்கிறீங்களா? உங்க கம்பெனிக்கு போன் அடிச்சு வர சொல்ல வேண்டியதானே? வரமாட்டாங்கயா. வரமாட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு வீணா வாயை கொடுத்து மாட்டிக்கிற? நல்ல வேலை கையை வெட்டனா. தலையை வெட்டிருந்தா உயிர் என்ன இருக்கும்? போ போ, தர்மாசத்துல போய் கட்ட போட்டு போயிரு போ. இஎம்ஐ கட்டல, என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து இஎம்ஐல பைக் எடுக்கிறேன்? எதுக்கு எடுக்கிறேன்? ஃபுல் கேஷ் கொடுத்து என்னால் எடுக்க முடியலனாலும் வந்துட்டு இஎம்ஐல எடுக்கிறேன். காசை கட்டுனா இந்த மாதம் கட்டலாம், அடுத்த மாதம் கட்ட போகிறேன். உனக்கு என்ன? நான் இஎம்ஐ கட்டல இல்லை, நீ என்ன பண்ணணும்? என்ன ஃபைனை போடு, அடுத்த மாதம் சேர்த்து கட்டிட்டு போகிறேன். வீட்டு வாசலில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா? உன்னால நான் இஎம்ஐ கட்டல இல்லை, ஒன்று எனக்கு ஃபைன் போடு. இல்லை என் வண்டி எடுக்கிறியா, 3 மாதம் நான் பேயபிள் அமௌண்ட்ஸ்ன்னு போட்டுட்டு எனக்கு வந்து வண்டியோட சீசிங் ஆர்டரோட வண்டி எடுத்துட்டு போ. உனக்கு யாரும் வேணாம் சொன்னாங்களா? என் வீட்டு வாசல்ல வந்து பேசிட்டு கூடாது. கிளம்ப மேல.